அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நம்ம அகாடமியில் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ என்ன பேட்டர்னில் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேப்பர் அதே மாதிரி ஸ்பேசிங்லாம் விட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டேஷனில் கொஸ்டின்ஸும் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்களில் உங்களுக்கு ஆஃப்லைனில் நடக்க போகுது. இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வேல்யூவேட் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கான ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருவாங்க. த்ரூ ஃபோன் மூலியமாக கொடுப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு 1-to-1 ஃபீட்பேக் செஷன் கொடுத்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணணும், எதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் ஆட் ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த கண்டென்ட் வந்து என்ரிச் பண்ணுறது மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுகிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை தயவு செய்து தவற விடாதீங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு டிஎன்பிஎஸ்சியோட டைமிங் பேட்டர்ன் பிரகாரம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. 9:30 மணிக்கு டெஸ்ட்னா நீங்கள் ஒரு 9 மணிக்காவது நீங்கள் அங்கே அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 9:30லேருந்து 12:30 வரைக்கும் இந்த டெஸ்ட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 கிளைகளிலும் இது வந்து நடக்க இருக்குது. உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்ச உடனேயும் இங்கே கேட்ட கொஸ்டின்ஸுக்கு உண்டான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டட் மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்க, அதற்கான ஆன்சருக்கு என்ன அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து இது மூலிமா தெரிய வந்துடும். நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த மட்டும் அவங்க சில பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 300 மார்க்குக்கு டோட்டல் மார்க் வந்து 300 3 மணி நேரம் தரப்போகிறாங்க. இல்லை பார்ட் ஏ பொறுத்த மட்டும் 10 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் ஏல வரும். இந்த 10 மார்க் கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஆன்சர் தி ஆல் கொஸ்டின், எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 7 யூனிட் உண்டுங்க. ஸோ 7 யூனிட்டில் நமக்கு தமிழ் சொசைட்டியை மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. எதனால் தமிழ் சொசைட்டியை தனியாக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த தமிழ் சொசைட்டியை மட்டும் நம்ம வந்து எய்தர் தமிழ்லேயே எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், நம்மளுடைய கன்வீனியன்ட்டு. மற்ற இது எல்லாமே நம்ம என்ன லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே லாங்குவேஜில் தான் முடிக்கணும். நீங்கள் இங்கிலீஷில் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கணும், இல்லை தமிழில் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக தமிழில் தான் எழுதியிருக்கணும். ஸோ இந்த மற்றதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதிட்டு தமிழ் சொசைட்டியை மட்டும் தமிழ் எழுதுனா எழுதிக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த தமிழ் சொசைட்டிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு, நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷ் எதுலனாலும் எழுதிக்கலாம். அதனால தான் இதை பார்ட் பி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. பார்ட் ஏ பொறுத்த மட்டும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா மொத்தம் 9 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 9மே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 9x10 90 மார்க்குக்கு இருக்கும். 100 வேர்ட்ஸில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ. பார்ட் பியை பொறுத்த மட்டும் ஆன்சர் 3 கொஸ்டின், நமக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 கொஸ்டின் எழுதணும். 2 வந்து ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம், நம்ம ஆப்ஷனில் விட்டுக்கலாம். ஸோ இதை பொறுத்த மட்டும் இது வந்து தமிழ் சொசைட்டி யூனிட் 2 மட்டும்தான். 5 கொஸ்டின் கேட்பாங்க, 3 எழுதணும். 3x10 30 மார்க்கு இதனுடைய வெயிட்டேஜ். அடுத்து பார்ட் சியை பொறுத்த மட்டும் நமக்கு தமிழ் சொசைட்டியை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க 15 மார்க்கு. ஸோ இது எப்படின்னா எல்லாத்துலேயும் 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றிலிருந்து 2 கொஸ்டின் எழுதணும். ஒவ்வொன்றிலையும் ஒரு ஆப்ஷன் நம்ம விட்டுக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து 6 கேள்வி ஆப்ஷனில் விட்டுக்கலாம். ஆனால் 6மே ஒவ்வொன்றில் தான் விட முடியும். நம்ம வந்து ஒரே இதில் 3ஐயும் ஒமிட் பண்ண முடியாது. ஒவ்வொன்றிலையும் மினிமம் 2 எழுதணும். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒரு ஆப்ஷன் விட்டுட்டு ஸோ இதனுடைய டோட்டல் ஒரு 180 மார்க்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக 300 மார்க்கு. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கோ இதே பேட்டர்னில் தான் நம்மளுடைய டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ஷீட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபடி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவும் போகிறீங்க. ஸோ அந்த குரூப் 2 மெயின்ஸுக்கான இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டை நீங்கள் கலந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ இந்த டெஸ்ட் 9 மணிக்கே போயிருங்க. 9:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 12:30 முடிஞ்சிடும். ஸோ இது இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பயன்படுறதுக்கு வாழ்த்துக்கள்.